இன்றைக்கி நம்ம பண்ண போகிற லேத் எக்ஸசைஸ் வந்து 3வது எக்ஸசைஸ் ஸ்டெப் அண்டு டேப்பர் டர்னிங். சரிங்களா? ஸ்டெப் அண்டு டேப்பர் டர்னிங். ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ஸ்டெப் டர்னிங், பென் டர்னிங் அண்டு ஸ்டெப் டர்னிங். ரெண்டாவது பண்ணது க்ரூ கட்டிங், ஸ்டெப் டர்னிங் அண்டு க்ரூ கட்டிங். இப்போ 3வது பண்ண போகிறது ஸ்டெப் அண்டு டேப்பர் டர்னிங். அதுக்குண்டான ஸ்கெட்சு தான். சரிங்களா? இந்த ஸ்கெட்சை நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க. இதில் டைமென்ஷன் இருக்காது. டைமென்ஷன் இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஒர்க் பீஸ் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ரெக்கார்டு எழுதுகிறப்போ இதை கொஞ்சம் வீடியோ இந்த இடத்துல வரப்போ பாஸ் பண்ணி டைமென்ஷன்லாம் நோட் பண்ணிக்கங்க. சரி தானே? சரி, இதில் பாருங்கள், வந்துடுவோம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது முன்னால் சாம்பரிங் இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு டேப்பர் டர்னிங். சரிங்களா? அது அடுத்து ப்ளைன் டர்னிங். சரிங்களா? இப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன் இருக்குது. டைமென்ஷனை அந்த ஸ்கெட்சில் சொன்னேன், அதை நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிவிட்டு இந்த டேப்பர் டர்னிங் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃபார்முலா இருக்குது. இல்லை பார்த்தீங்களா? tan θ = D - small d / 2l. இப்போது சீக்வலுக்கு போட்டு நான் அதுக்குண்டான டைமென்ஷனில் கொடுத்துருக்கேன். கேபிட்டல் D அப்படின்னா 30 mm. கேபிட்டல் D இதுதான் கேபிட்டல் D 30 mm இருக்குது. இப்போ ஸ்மால் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 mm. ஸோ அதான் ஸ்மால் டி. இப்போ 30, 26. சரிங்களா? கேபிட்டல் D 30, ஸ்மால் டி 26. லென்த்து வந்து 30 mm. லென்த் அப்படின்னா அந்த டேப்பர் போடுற அந்த லென்த்து தான் நமக்கு லென்த். சரி, இப்போ இங்கே வந்துடுவோம். இப்போ இந்த ஃபார்மில் பார்த்தீங்களா? கேபிட்டல் D - small d / 2l. இப்போ 30 - 26 / 2 × 30 = போட்டிங்கன்னா 3.81 டிகிரி வரும். அதை நம்ம அப்ராக்சிமேட்டாக 4 டிகிரி வச்சுக்கலாம். சரியா? இப்போது தீட்டான்னு ஒரு இது வரும். நம்ம டேன் இன்வர்ஸ் போட்டோம்னா டேன் இருந்துச்சுன்னா ஷிஃப்ட் டேன் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த டிகிரி வந்துடும். சரி, இதுக்கு ஆஸ் யூஸ்வல் அந்த டேபிளேஷன் எழுத வேண்டியது யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான். இப்போ நம்ம எப்படி செய்கிறன்றதை வீடியோ பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துங்க ஸ்டெப் டர்னிங் அண்ட் டேப்பர் டர்னிங் பண்ண போகிறோம். இப்போ போர்டில் அதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்கெட்ச் இருக்குது, டைமென்ஷன்ஸ் இருக்குது. பார்த்துங்க. ஃபஸ்ட்டு டயமீட்டர் 30. அது எவ்வளோ லென்த்துக்குன்னு பாருங்கள். 35 mm லென்த்துக்கு ஃபஸ்ட்டு டயமீட்டர் இருக்குது. இப்போது செகண்ட் டயமீட்டரும் 30 mmக்கே நம்ம முதல்ல டர்ன் பண்ணுவோம். 30 mmக்கே டர்ன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம டேப்பர் டர்னிங் பண்ணுறதுனால 30 mmக்கே நம்ம டர்ன் பண்ணிக்கணும். இப்போ முதல்ல நம்ம டர்ன் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸிங் பண்ணிடணும். ஃபேஸிங் பண்ணிட்டு சாம்பரிங் போட்டு 30 mm டயமுக்கு 65 mmக்கு பாருங்கள். 35 + 30 65 mmக்கு வந்து நம்ம டர்ன் பண்ணிடுறோம். எவ்வளவு? 30 mm டயமீட்டரை டர்ன் பண்ணி வச்சுக்கிறோம். டர்ன் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஒர்க் பீஸை கிளாம்ப் பண்ணி என்ன பண்ணுறோம், இந்த 24 டயமீட்டரை நம்ம டர்ன் பண்ணுறோம். எவ்வளோ லென்த்துக்கு? 30 mm லென்த்துக்கு. ஸோ முன்னால் டர்ன் முடிச்ச உடனே சாம்பரிங் ஃபார்ம் பண்ணிடுங்க. 2 × 45 அளவு பார்த்தீங்களா? 2 × 45 டர்ன் பண்ணி வச்சுட்டு திருப்பி நம்ம அடுத்து டேப்பருக்கு பண்ணணும். இப்போ இந்த டேப்பர் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலா இங்கே இருக்குது. நல்லா பாருங்கள். θ = tan inverse of D - small d / 2l. இப்போ tan inverse of 30 - 26 / 2 × 30. இப்போ போட்டிங்கன்னா 3.81 வரும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், 4 கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் அந்த தீட்டா. ஸோ இதை நம்ம எப்படி அங்கே நம்ம டேப்பர் பண்ணணும் அப்படின்றத ஆரம்பிப்போம். முதல்ல அசிஸ்டர் பண்ணுற மாதிரி டேனிங் பார்த்துங்க. டேனிங் பண்ணுறோம். டேனிங் பண்ணி ஃபேஸிங் பண்ணி டேனிங் பண்ணி நமக்கு என்ன சைஸை முதல்ல சொல்லணும் அந்த சைஸ்க்கு அதில் டேன் வச்சுக்கிறோம். டேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் டேப்பர் டர்னிங் எப்படி பண்ணுறது பார்ப்போம். பார்த்தீங்களா? இப்போ வந்து 30 mm டயமீட்டருக்கு வந்து 65 mm லென்த்துக்கு நம்ம இப்போ டர்ன் பண்ணி வச்சாச்சு. இப்போது திருப்பி அடுத்த சைடை கிளாம்ப் பண்ணி நம்ம பார்ப்போம். இப்போ டயமீட்டர் வந்து 38 இருக்குது. 30 சரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போது 60க்கு கொஞ்சம் கூட இருக்குது, 65க்கு கொஞ்சம் கூட இருக்குது. அதை அடுத்த சைடில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ திருப்பி கிளாம்ப் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி கிளாம்ப் பண்ணி டைட் பண்ணி அந்த டயமீட்டர் 24 நம்ம இதில் ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸில்
இப்போது ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த 24 mm டயமீட்டருக்கு இப்போ சார் டர்ன் பண்ணி முடிக்க போகிறாரு. இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த காம்பவுண்ட் ரெஸ்ட் பார்த்தீங்களா, இந்த மேலே உள்ளது தான் காம்பவுண்ட் ரெஸ்ட். இந்த காம்பவுண்ட் ரெஸ்ட் முதல்ல பேக்கில் ஃபுல்லாக இழுத்துக்கணும். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம டேப்பர் அன்றைக்கி ஃபார்ம் பண்ணுவோம். அதனால் சார் சுற்றுறா பார்த்தீங்களா, இதை சுற்றினோம்னா டோட்டலாக இந்த சைடில் வந்து ஃபுல்லாக பேக் சைடில் அப்படி மூவ் ஆயிரும். நமக்கு எவ்வளோ தேவையோ லென்த், இப்போ 30 mm ஒரு 30 mm உள்ளே வெளியில் இழுத்து வச்சா போதுமானது. இழுத்து வச்சுட்டு அதே தான் இப்போது இந்த கீழே இறக்கணும். இப்போ இந்த போல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டை லூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், இந்த ஸ்லைடிங்கில் கீழே இந்த வேலிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, கீழே வேலிஸில் 0 இருக்கும். 0லேருந்து 4 டிகிரி நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கணும். எந்த சைடில் நமக்கு டேப்பர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போது டைரெக்ஷன் வந்து இப்படி இந்த டைரெக்ஷனில் போச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ரைட் சைடில் டெல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான டேப்பர், இப்போ தேவையான டேப்பர் கிடைக்கும், வெளி டேப்பர். ஆமாம். இப்போது லெஃப்ட் சைடில் நம்ம இன்க்ளைன் பண்ணோம்னா உள் டேப்பர் போய்ட்டுருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வெளி டேப்பர் தான் தேவை. அதனால் இந்த சைடில் நம்ம டர்ன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், டேப்பர் அன்றைக்கி சார் பண்ணுறாரு. எதை மூவ் பண்ணுறாரு பாருங்கள். இதை தான் நம்ம காம்பவுண்ட் ரெஸ்ட் தான் மூவ் பண்ணணும். டெப்த்து கொடுக்குறது வந்து கிராஸ் சைட், மூவிங் வந்து காம்பவுண்ட் ரெஸ்ட் மூவ் பண்ணி நம்ம டேப்பர் டர்னிங் பண்ணணும். இப்போ வச்சுங்களா, இப்போ ஒரு சிச்சுவேஷன் எடுக்காது அப்படின்னா திருப்பி காம்பவுண்ட் ரெஸ்ட்டே திருப்பி ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணுறாருல, இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி காம்பவுண்ட் ரெஸ்ட் அப்படியே மூவ் பண்ணுங்கள். அடுக்கலோட திருப்பி ரிலீஸ் பண்ணிடுவோம். திருப்பி காசில் வச்சு டெப்த்து கொடுக்குறோம். டெப்த்து வச்சு இதை மூவ் பண்ணுறோம். இப்போது கடைசி டெப்த்து கொடுக்குறோம். டெப்த்து கொடுத்து அதை ஃபினிஷிங் பண்ணுறோம். பாருங்கள், முடிஞ்சுதா? இப்போது டேப்பர் முடிஞ்சு போச்சு. நமக்கு தேவையான அளவுள்ள டேப்பரை இப்போது நம்ம எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், ஸ்டெப் டர்னிங், டேப்பர் டர்னிங் ஃபினிஷ் பண்ண ஒரு பீஸ் இவ்வளோ தான். ஒவ்வொன்றும் எவ்வளோ லென்த் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த எக்ஸசைஸ் ரெக்கார்டும் அஸ் யூஸ்வல் போன எக்ஸசைஸில் என்ன சொன்னமோ அதே மாதிரி தான் பார்த்துங்க. ஸ்கெட்சை போட்டுங்க. ஸ்கெட்சை போட்டு அதுக்குள்ள டைமென்ஷன் இதில் இருக்கும். இதை பார்த்துட்டு கரெக்டாக ஃபார்ம் பண்ணிங்க. பாஸ் பண்ணிவிட்டு டைமென்ஷனை போடுங்க. போட்டு ரீடிங் வந்து அதில் என்னென்ன டயமீட்டர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ரீடிங் எழுதி நம்ம அந்த அப்டைன்டு என்ன, ரெக்கார்டு என்ன அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் டீவியேஷன் வந்து ஜஸ்ட் நம்ம போட்ட மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்போ எழுதுகிற மாதிரி எழுதி முடிச்சுடுங்க. சரிங்களா? இது எக்ஸசைஸ் 3 கம்ப்ளீட்டட்.